அரை டிக்கெட்டு. நீங்க அரை டிக்கெட் இல்லையா? பள்ளிக்கூடத்து பள்ளிகளுக்கு டிக்கெட் கிடையாது. போடாங்கட்டு பொம்பளை பிள்ளையா நீனு? பூ வச்சிருக்கியா? அதானே பையதானே பூ வச்சிருப்பாங்க. அதான் நீ வச்சிருக்கீங்க. ஆமா எந்த ஊர்மா போற நீனு? திருச்சி போனுங்க. திருச்சி போறியா? இல்ல லூசு முண்டை வண்டி மதுரை போகுது திருச்சி போற. நீ போட பாத்தியா முதல்ல? போட பார்க்காம ஏறினது பச்சை பிள்ளைய போய் போட பாத்தியா? போட பாத்தியா? பாத்தியா? படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு வருவாங்க இந்த பஸ் எந்த ஊர் போகுது எந்த வழியா போகுதுன்னு. படிச்சாலும் என்ன இருப்பாங்க சவுடால ஏறி உட்காந்து திருச்சி கொடுத்து எங்கடா திருச்சி ஆடுற எந்த கவர்மெண்ட் பஸ்ல உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் வயசு வந்துருக்கு. எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்ட்ராக்டர் நீ கேட்டுதான் ஏறணும். கேட்காம ஏறினது தப்புமா? ஏன் தப்பு தாங்க. மதுரையில இப்ப இனிமேல் ஏறுறேன்னு வச்சுக்க இந்த அவர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏறு. அன்பு மாமா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பு பெற்ற அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். அன்பு மாமானே எனக்கு அவர் பங்காளி வேணும். அதுல 50 ரூபாய் நீ மரியாதை என்ன கொடுத்து விடு. என்ன எதுக்குங்கிற உன்னை பஸ்ல ஏத்துறதே பெரிய விஷயம் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு பிரச்சனை எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் இனிமேல் கண்ட்ராக்டர் கேட்டு ஏறுமா? கேட்காம ஏறிட்டீங்க. கேட்காம வண்டில நாங்க ஏறப்ப நீங்க முதல்ல வண்டில இருக்கணும். டீ குடிக்கிற பகுமானமா போயிடுறது. இருவாரே டீ குடிக்க நான் இல்ல இல்ல ஆமா பஸ்ல 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள போட்டு நீ கேட்டு ஏற வேண்டியாளே. அவங்கள போட்டு இல்ல அவங்கள கேட்டு ஏற வேண்டியாளமா? அவங்கள கேட்டு எப்படி ஏற முடியும்? பஸ்ல 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏற வேண்டியாளே. கேட்டு ஏறணும். சார் இந்த பஸ் திருச்சி போகுமா போகாதான்னு கேட்டு ஏறணும். அதான் நான் சொன்னேன் படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு வருவாங்க. படிச்சாலும் என்ன சவுடால எழுதி வச்சிருக்க பார்த்து ஏறிடுவாங்க. அவங்க கேட்டா நாங்களா டிரைவர் நாங்களா கண்டக்டர்னு கேட்பாங்க. இது அப்படிலாம் கிடையாதுமா. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டா சொல்லிடுவாங்க. கண்டிப்பா நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான்மா தெரியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பண்றோம். நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பல்லமேட்ல பஸ் போச்சுன்னா கண்டக்டர் எப்படி தெரியுமா டிக்கெட் எடுப்பாரு? பக்கத்துல வா கூட்டம் நிறைய இருக்கு. இங்கிட்டு திரும்பி நில்லுமா. நான் நீ தானே என்கிட்ட டிக்கெட் எடுக்கிற. இங்க வா பக்கத்துல வா கூட்டம் நிறைய இருக்கும்ல சும்மா நில்லு. கூட்டம் நிறைய இருக்கு. இப்போ டிக்கெட் எடு. பல்லமேட்ல பஸ் போகுது ஆடி அப்படி ஆடு வாத்தா. அப்போ தெரியாது சிரிக்காத பல்ல போட்டு கிழிக்காத. இங்கே வா பக்கத்துல வா வாழ இங்கே வந்து அப்போ தெரியணுமா இல்லை எல்லாருக்கும்? ஆடு கொஞ்சம் வரும் ஆடுல இப்படி தங்க தங்கன்னு ஆடு. பல்லமேட்ல போகுது பஸ். நீ என்னடா போயிட்டு வாத்தா முதல்ல நான் எங்களை சிரிக்கிறேன். ஆமா திருச்சியா வர சரி திருச்சி ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க? மேல கம்பி கம்பி எட்டுச்சா இல்லையா? கம்பி எட்டாடி கீழே தம்பினாச்சு அவளாச்சும் புடிச்சுக்க வேண்டியானு. கம்பி எட்டல கம்பி இல்ல இதே கிளடு கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க கண்ட்ராக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? இல்லமா எந்த ஊர் வர யார் சொல்ல சும்மா பேக்கு மசிறு இல்ல சீட்டு கட்டில சும்மா ஏறிச்சா அந்த பொம்பளை சீட்டை கொடுத்துறான். ஆளுகளை ஏற விடாம இறங்கணும் இறங்க வச்சு சரி. இதே ஒரு வயசு பிள்ளை வந்தா நல்லா இருக்கியாமா? எந்த பிள்ளை இல்லையா? கூட 2 வருமே. நீ இந்த லக்கேஜ் மூட்டைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? 2 மூட்டை கொண்டு வந்தியே. காலேஜ் போறியாடா? எங்க வாசல்ல இருக்கணுமா? இல்ல இப்படி உள்ளே விடுறே பஸ்ஸை உள்ள விடுறேன்டா. வாடா உனக்கு உட்கார இடம் இருக்குதா இல்லையா? உனக்கு போட்டு இடந்தாடா உட்காரா. ஏகப்பட்ட இடம் இருக்கு. கண்ட்ராக்டர் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு. எங்கே வயசு பிள்ளை இருக்கோ இந்த கண்ட்ராக்டர் அந்த கண்ட்ராக்டர் கணக்கு சொல்றது பாத்திருக்கியா இல்லையா? உட்காரு ஏறி உட்காரா. உனக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா? திருச்சியில இருந்து மதுரை போகுதுன்னு வச்சு மதுரையில இருந்து திருச்சி போகுது பஸ். கண்ட்ராக்டர் கணக்கு சொல்றது நல்லா அப்படி சாஞ்சி உட்காந்துக்குமா. மேலூர் நாலு இருத்தால சொல்ற கணக்கு நீ உட்காருமா பஸ் உட்காரு உட்காரு. மேலூர் 4 சரி சரி. கொட்டாப்பட்டி 5 புளிஞ்சி வட்டி 6 புளிஞ்சி வட்டி உட்காருமா. பஸ் எவ்வளவு வேகமா போகுது? கருங்காலக்குடி 2 ஏரியா மேல ஏரியா படியில தொங்கிட்டு செத்து ஏரியா மேல படியில ஏரியா 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 பிராலி மேல 2 எது ஒரு டிக்கெட் இன்னும் எடுக்கலையா? நீ இல்ல எடுக்கல சார். என்ன 10,000? ஆமா சார். ஏமா இங்க வாமா இங்க வா உட்காரு. உனக்கு கணக்கு சொன்னா தான் புரியும். உட்காரு
இப்ப 3 பேர் சீட் இருக்குன்னு வச்சுக்குவேன். சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் இருப்பாரா? அவர்கிட்ட எப்படி எடுப்பியா? சன்னல் ஓரத்துல சன்னல் ஓரத்துல ஒருத்தவர்னே இல்ல அட சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் இருப்பாரு. ஒரு சன்னல் ஓரத்துலயே வேற அதை செய்றாங்களா? நடுவுல ஒருத்தவர் இருந்தாரா? அட நடுவுல ஒருத்தவர் இருப்பாருமா. இப்ப மூணாவதா நீ உட்கார்ந்திருக்கிற. இப்ப சன்னல் ஓரத்துல ஆயிருக்காட்ட அப்படி டிக்கெட் வாங்குன எட்டாது. நடுவுல இருக்காட்ட அப்படி வாங்கிக்கு. ஓட்ட எப்படி வாங்கிக்கு டிக்கெட். இப்போ ஒரு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்க. அவர்ட்ட எப்படி டிக்கெட் வாங்குறது? எப்படி வாங்குறது? எட்டி வாங்குறங்க நீட்டணும்ல முதல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. சார் சார் நீங்க அந்த சீட்டை கிழிக்கிறதுக்குள்ள இந்த சீட்டை கிழிச்சு புரிய இருக்க இருப்பா வரு. சார் இந்த 500 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? சில்லற இல்லைன்னு காலையில அவர் சில்லற தர மாட்டாரு. அவர் சில்லற பத்தி ஏய் இல்ல இதுக்கே எப்படி சொல்றீங்க? கண்டக்டர் நிலைமை எப்படின்னு வச்சுக்க. எப்படி டிரைவர் நிலைமை தெரியுமா? காலை சிங்கிள் வண்டி ஓட்டி பாத்திருக்கா இல்லையா? எப்படி ஓட்டுவாரு? வெறும் காலேஜ் பிள்ளையெல்லாம் ஏறி இருக்கும். அப்படி காலரை அப்படி தூக்கி விட்டு அப்படி ஒத்த கொண்டில உட்காந்துக்குவாரு. புது வெறும் பிள்ளைகளா இருக்குல்ல வெறும் புது பாட்டா போட்டுக்கிட்டு வண்டி பறக்கும். காலையில கியர் போடுறத பாத்திருக்கா இல்லையா? எப்படி வெறும் புது பாட்டா போட்டு ஆறு அடிக்கிற பாத்தியா இல்லையா? பாம்பா அடிக்கிற இடத்துல நீ வேற வந்து நின்றுட்டு அப்படியே கொண்டு இறக்கிட்டு அப்படியே முதல்ல சிங்கிள் சரி இறக்கிட்டு வருவார். வரும்போது பார்த்திருக்கா இல்லையா? சிங்கிள் வரும்போது ஒரு புள்ள கூட இருக்காது. எப்படி மாப்பிள? டிரைவர் குண்டி இங்கிட்டு திரும்பிக்கு வெறும் பழைய வாட்டா போட்டுக்கிட்டு வெந்து நொந்து போய் வந்து ஒரு பிள்ளை இல்லையே. இல்ல இல்ல இங்கிட்டு வருவார். திடீர்னு கிளடு கட்ட ஏறிடுச்சுன்னு வச்சுக்க பஸ்ஸில். அப்போ கியர் போட்டு பார்த்துருக்கியா இல்லையா? எப்படி கியர் எப்படி சும்மா போடுவார்? கிளடு கட்டெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுக்க கிழட்டு முண்டை எங்கே ஏறிட்டு கிடக்குறேன். பாம்பாம பிச்சிருவேன். சைடுல கண்ணாடி தெரியுமா? எங்கம்மா ஏறிட்டு வர? முதல்ல அவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. காலையில காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் கண்ணு மசிறு தெரியல. இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிற? இந்த பொம்பளை பிள்ளை நீங்க தான் காரணம். பொத்துக்கிட்டு நீ உட்கார வேண்டியமா? ஏன் மூடிக்கு நாங்க எடுக்க வேண்டிய எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ ஐயோ இவங்க காமிச்சு விட்டாலும் அப்படியே பொல போட்டேன். யாராவே வந்ததுல சேப்பலேட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு அரக்கண்டு தான்டா. இதுல வேற லைட் அடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடிக்கிற இந்த மூஞ்சில ஏன் ஒடிச்சு விடியா? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். யார்கிட்ட பேச ஏத்திரியா? நீ ஏத்தி பாருல. எங்க கிட்டே வா என்ன ஓல பேசுற? எப்படி பாடி பத்தியா மாப்பிள? பாடி பத்தியா இல்லையா? பாடி சரி. இதுல பொம்பளை பிள்ளை ஒரு சிம்மிச போட்டு வந்திருக்கியா? சிம்மிஸ் இல்லையா? என்ன முண்டா பண்ணியன் பாத்தியா? முண்டா பண்ணியன் இல்ல யாரல சின்ன முண்டா பண்ணியன் சார் என்னடா இது? என்னது இது சிம்மிஸ் இல்லையா? அது வேற ஒண்ணுமில்லடா. அது 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன்ல. அது சட்டி வேற ஒண்ணுமில்ல. என்ன மாமா சட்டியா? அத தூக்கி போட வேண்டியதானே? உட்கார்ந்த அண்ணே குண்டி பக்கம் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு கிழிஞ்ச சட்டியை தூக்கியா போட முடியும்? ஓ காட்டு கொண்டு நஞ்சம்ல. இது என்ன தெரியுமா? கர்ச்சி பத்துக்கிறது. இது என்ன தெரியுமா? மணிப்புர செத்துக்கிறது. இது என்ன தெரியுமா? இது சூச்சு போற மிஷின் வெளில வர்றது. மூஞ்ச தடத்துக்கலாம். தலதோட துண்டு இல்லையா? தோட்டிக்கா. ஏய் நீ இதுக்கே அப்படி சொல்றியா? நேத்து இதுல ஒரு பிள்ளை லிப்டிக் முத்தம் கொடுத்துருக்கு பாருங்க. ஏனம்மா இவ்வளவு ஜலிச்சுக்கிற? ஐயா சில பிள்ளைல அங்கேதான் மடியை வச்சு தூங்குதுங்க. ராணி பிள்ளை கொடுத்த முத்தம் தான் இது. ஆமா யாருமா நீ? என்னமா நீ இருக்க? யாருங்க நீங்க? யார் முதல்ல? என்ன யார பார்த்து என்ன அர்த்தம் கேக்குற? சார் அந்த அம்மா கொடுக்கு இவர பத்தி யார் நீங்க கேட்க கூடாது. அந்த மைட்டப்பா மூடுங்க. ஏதியா மைட்டப்பால உண்ணி கடிச்சிட்டு கிடக்கு. வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வியாபாரம் பார்க்கறீங்க? பேசாம போயிரியா? இறந்த பழம் இது செக்காஜை வெண்ட பழம் எல்லாரும் Yeah.
மாப்ள என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பம்ல மாமா. ஏன் மாப்ள இப்படி தூக்கு போற நிலைமைக்கு போயிட்டு என்னாச்சு? ஆமா. ஏன் என்ன ஒண்ணு சிரமம்? ஐயோ பெரிய விவசாயி மாமா. அப்படியேப்பா ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருக்கேன், அப்புறம் என்ன குறை? இருந்து இல்ல, மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, போட்ட பயிரெல்லாம் நாசமா போச்சு. வெறும் பொட்டா காடா கிடக்குது மாமா. கவர்மெண்ட் அரசாங்கத்துல லோன் வாங்கி இந்த பயிரை நட்டையா. அப்புறம் என்னங்க? மழை இல்லாம தண்ணி இல்லாம எல்லா பயிரும் கருகி போச்சு. இனி நான் உசுரோட இருந்தேன். நான் சொல்றேன், அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இன்னும் 2 வருஷம் சென்று கூட 1 வருஷம் சென்று கூட மழை பெய்யும். அதுக்காண்டி இந்த முடிவுக்கு போலாமா? 2 வருஷம் கழிச்சு பேஞ்சல போட்ட பயிரெல்லாம் கருகி போச்சு. மாப்பிள என்ன பயிர்? விவசாயி நீங்க விவசாயம் பண்ணாதான் நாங்க சோறு சாப்பிடலாம், இல்லைன்னா நாங்களாம் சோத்துக்கு என்ன பண்றது? சுப்பிரமணியம் பிடிச்சிட்டு ஊருக்கு போங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற ஆளுங்க. ஏன் சாக போறியா? என்ன விவசாயம் பண்ணி கம்பு போட்டீங்களா? கம்பு பயிர் போடலங்க. கத்திரிக்காய் ஓட்டியா? தக்காளி இல்ல, வெண்டிக்காய் வெண்டையும் போடல. ஒரு ஏங்க எள்ளு போட்டியலா? எள்ளு போடலங்க. கம்பு அந்த பயிர் இல்லங்க. நெல்லு போட்டியா? என்ன பயிர் தான் சார் போட்டீங்க? கஞ்சா பயிரிட்டையா. கஞ்சா ஒண்ணுமே விலை இல்லாம போச்சியா. என்ன கஞ்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெல்லு போட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் வாங்கி குடோன்ல வச்சிருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஆனா நீ கஞ்சா மட்டும் பயிர் பண்ணுவாரு, நேரா குடோனுக்கே வருவாங்க வாங்குறதுக்கு. அப்படியா? அவ்வளவுதான். நேற்று முடிஞ்சு. இதுக்குனால இந்த சப்ஜெக்ட போடாம வச்சிருந்தேன். இருந்தாலும் லைட்டா மூவ் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. ஆமா, என்ன வர சொன்னீங்க? எல்ல பழம் உனக்கு தான். செக்க செவந்த பழம் உனக்கு தான். எல்ல பழம் உனக்கு தான். செக்க செவந்த பழம் உனக்கு தான். பால் பழம் பாயசம் உனக்கு தான். வாழுதான். அடி எழுத போல என்ன நாய் மாதிரி விரட்ட விட்டுருவோம் இருக்கு. நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உன்னை 4 நாளா விரட்டிட்டு இருக்க, நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க. போன வாரம் மட்டும் இந்த கருப்பு நாயிடம் இழுத்துக்கிட்டே கிடந்த. நேற்று திருவிழாவில் இப்படிதான் நம்ம பயிலுங்க. அது ஆம்பல் நாய் எப்படி குலைக்கும்? பொட்டை நாய் எப்படி நம்ம குலைக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூடு சரியில்லை. அது மூஞ்சிய பாரு, இதே வேலையாட எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து போஸ்ட் ஆச்சு பொழந்த மாதிரி பொழந்து கிடக்கு. போங்கடாக்கிட்டு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல மூடோட இருக்க பொட்டை நாய் என்ன ஒண்ணு குலைக்கிற வேலையே கிடையாது. வேற ஒன்லி சிக்னல் மட்டும்தான். சிக்னல்னா நாக்க துருத்தி குண்டியா அடிச்சுன்னு வச்சுக்க, மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாரு அவனுக்கு இத சொல்லி கொடுத்தது? நம்மளா பார்த்து கண்டுபிடிக்கிறதாம்மா. சீசன் முடிஞ்சு 2 மாசத்துல என்ன சாப்பிடுறீங்க? நான் இதுதாம்மா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு இது காலை நேத்து வந்து 18:48, இன்னைக்கு வந்து மேன்சன் ஹவுஸ் வாங்கி வச்சிருக்கோம். நாளைக்கு பக்கத்துல போனா அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு
ஏதோ வந்து பார்த்துட்டு வாழை பழக்கிறேன். என்ன எவ குத்துனாலும் அவன் புருஷன் சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டு யார் என்னென்ன சொல்றாங்களோ அவங்க சிலுக்கடா. ஓகே. என்ன எவ குத்துனாலும் அவன் புருஷன் சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டிருப்பேன். சிமெண்ட் கலர்டா வெள்ளை எடுத்தது. உங்களோட சேர்ந்து நானும் இப்படி நான் மட்டும் தனியா குத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டேன். இல்ல அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஊருக்கே தெரியுமே. சரி வா, நான் நோட்டீஸ் ஆச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையும் நம்ம நான் பார்த்தேன். எப்போ? கொரோனாவில் நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட என்னையா சொன்னோன்னு அடிச்சு கொடுத்ததுக்கு அடிக்க வந்துருவாங்களா? ஆமாண்ணே. யார் ஆச்சு? அது 3 தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? கல்யாண பத்திரிகையில என்னென்ன தப்பு பண்ணீங்க? எம்பெருமான் அருளாலே இத்திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. எம்பெருமான் அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். சரி. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ஆஹா. 2வது தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அவன் சித்தப்பேன் பெரியப்பேன் ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடி. மணக்குடின்னு வருதுவாரு. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். சரி. சின்ன சாமிய கீழே நக்கடி, பெரிய சாமிய மேல நக்கடி, நக்கடி 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 நக்கடின்னு. ஆஹா. மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். ஆமா. என்ன நினைப்புலதான் நீ நோட்டீஸ் கோத்த? அதான் நக்கடி கோத்த நக்கடி நக்கடின்னு. சரி. அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி. சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். ஓஹோ. நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு விட்டேன். அதோட முடிஞ்சு. க்ளோஸ். இதை சரி பண்றதுக்குள்ளேயும் பெரும் பாடாகி போயிரும். க்ளோஸ். அண்ணமல்ல ஒத்த கணசாமி அல்ல ஒரு பொட்டவனே. ஆடமலை ஒத்த கடை, அதுல ஒரு பொட்டை. ஆமா, ஆனமலை ஒத்த கடையில பொத்த வடை நல்லா இருக்குன்னு. அண்ணமல்ல ஒத்த கணசாமி அல்ல ஒரு பொட்டவனே. பொட்டவனே இல்ல சாமி கத்திரிக்காய் கத்திரிக்காய் புள்ள கத்திரிக்காய் கத்திரிக்காய் உங்க காம்பனிட்ட கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி நீயும் எங்க போற எங்க போற. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி நீங்க எங்க போற எங்க போற. கத்திரிக்காய் காட்டுக்குள்ள நானும் முன்னாடி எதுவும் காய்கறி வியாபாரம் பாத்தியா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாது. அது மாமரத்து பூவெடுத்து மஞ்ச ஒன்று போடுவா மாமரத்து பூவெடுத்து மஞ்ச போடவா. பாட்டெல்லாம் மாத்தி மாத்தி பாடுற. யாரு? என்கிட்ட டியூன்ல சேருது இல்ல,
மாமரட்டு பூவெடுத்து போனட்டுமா நீ பாடுற மாதிரி பாடினா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். அதனால டியூனை மாத்தி இப்படி அடிக்கிறது. மாமரட்டு பூவெடுத்து நானே மறந்து போயிட்டு எப்படி மாமரத்து பூவெடுத்து மன்றம் ஒன்று அது வேண்டாம். வேற மாதிரி போலாம்ப்பா. பச்சை முளகா அது காரம் இல்லை, பச்சை மிளகா காரம் இல்லை, மாமரத்து ஈரம் இல்லை. சிரமம் மறந்த எனக்கெல்லாம் சிரமம் சார் டேய் தினது பின்னாடி வேற ஒன்றும் டைலர்கிட்ட சொன்னேன் லைட்டா கிழிஞ்சிருக்கா ஒட்டு போடுறானே. ஐயா ஐயா நேரம் உடைய தெரிஞ்சே. எல்என்டியில் லோன் எடுத்து அந்த 4000 முண்டே என் பொண்டாட்டினால்தான் அவ்வளோ பாடு. இப்போ வேணாங்கிறேன் வேணாம்படி. அப்புறம் இந்த சீசன் கடைசியில் வீட்டை கட்டிக்குவோம்னு இந்த கொத்தனாருக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்லி சாயங்காலம் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலான்னு வரேன். அன்னைக்கு தான் இந்த 5000 ரூபா போட்டு விட்டாங்கல்ல கவர்மெண்ட்டில். நிற்கிறாங்க லைனில். அதில் ஒரு கிளவியா எங்கடா வரேன் படாங்கிட்டு அட கூலி கொடுக்கணும். நான் நாடகத்துக்கு போய் மசிரை பிடுங்க போகிறேன் படாங்கிட்டு போய் காடை ஒடிச்சு பணம் வரல. காடை ஒட்டிச்சு பணம் வரல. பின்னா நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். தம்பி இதை எடுத்து கொடுப்பா உண்டா கழட்ட முடியாது என்ன பண்ணுறது. வாங்கி பார்க்குறேன் அது ஏடிஎம் கார்டு இல்லை. அரிசி வாங்க கொடுத்தாங்களே சிமாட்டு கார்டு. ஆர்வ கொளாரில் 5000 ரூபா போட்டு ஆர்வ கொளாரில் ஏடிஎம் கார்டுக்கு பதில் அரிசி வாங்குற சிமாட்டு கார்டை வச்சு திணிக்கிறாயா இல்லை ஆர்வ கொளார். என்ன அதுக்கு தானே போட்டது காசு 5000 ரூபா. பாக்கரிசி போடுறக்கா போடு போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியரு
சந்தோஷமா ஒரே ஆட்டம் முன்னே தொடையில போய் அடிபடுது. பெருமாள் ராஜ்கிட்ட பல தாட்டி சொல்லிட்டேன். இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாளா? சரி, அந்த பாப்பா பேர் என்ன? புனிதாவா? புனிதாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு ஐயனார் அவர்களாலே வாழ்க வளமுடன். 12 மணிக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. புனிதாவுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு 200 ரூபா காசு கொடுத்தா எவ்வளோ தூரம் மெனக்கடி சொல்லியிருக்கேன். புனிதாட்ட 200 ரூபா காசு வாங்கிட்டு வா. டேய், நீ நம்ம தான் கொடுக்கணும். எதுக்கு? மெனக்கடி சொல்லியிருக்கோம்ல. ஹாப்பி டு யூ. என்ன ரோட்ல கார்ல ஆடி விட்ட தவளையாட்டா? நம்மளை படுத்துக்கிட்டு பொழந்துக்கிட்டுலாம் ஆடணும்னு. ஓசத்து சகோ வேணா சபை கொத்துங்க இல்ல வேணா கைதட்டலாம்ல. இந்த பொண்ணு வயதிற்கு நம்மளுக்கு ஈடு கொடுத்து ஆடுதுன்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் கைதட்டணும். நம்ம ஊரை நம்பி வந்துரு. கிட்டத்தட்ட இந்த 54 வயசுல இந்த பிள்ளை இப்படி ஆடுதுன்னா யாருக்கு? ஆளு குட்டியா இருக்கனால அப்படி தெரியுது. கிளட்டு முண்டே தெரியாது எனக்கு. அது சும்மா கிடக்குது இல்லையே. அங்க இருக்குடா. ஐயா தலையில் தான் எங்கிட்டு நிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. போடு 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 போடு. யார் யார் கைதட்டினீங்களோ நீங்கள் எல்லாருமே வாழ்க வளமுடன் நல்லா இருப்பீங்க. யார் யார் கைதட்டலையோ ஏனாரு
என்னப்பா என்னையா சாப்பிட விட போறியா? யார் யாரு கைதட்டலையே அவங்க எல்லாத்தையும் கருப்பா பாமா அடி சும்மா எனக்கு இல்லையே சுப்பரமணி ஜோடி ஓடாதீங்க இல்லையே அப்பவே படிடான்னு சொன்னால உங்க ஒப்பே மல்லாக்க படுத்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு கிடக்கணும்னு நீ காலத்துக்குமா என்ன உனக்கு பிரச்சனை? ஒழுங்கா படின்னா எங்க அப்பே அதை கேட்காம இந்த போடு போடு காலத்துக்கு வெரி குட் பரமலா ஆனா பேர் தான் நல்ல அருமையான பேர் என்ன பேர் என்ன பேர்? பரிமளம். எப்படி பரிமளமா? ஆமா அப்படின்னா பரிமளம் பரிமளம் தமிழ்ல பரி என்றால் என்ன அர்த்தம் குதிரை. பரி என்றால் குதிரை என்ற அர்த்தம் ஆமா. மலம் என்றால் என்ன அர்த்தம் சாணம். சாணம். அப்ப குதிரை பி வாமா குதிரை பி ஏய், பரிமளம் பரிமளம் இல்ல பரிமளா. ஆ, குதிரை பி. பரிமளா. குதிரை பி சரி நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க சரி உங்களை பார்த்தோன்னே எனக்கு இது வந்துருச்சு இது போயிட்டு வாங்க. வரணும். வரணும் போயிட்டு வாங்க. பரிமளா பார்த்து வராம இருக்கலாமா இல்லைன்னா ஆஸ்பத்திரி பார்க்கணும். ஆ நல்லா ஆடுறீங்க அதான் லேகிய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க வாமா என்ன சொல்ற? பரிமளா நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற ஆமாம் கரெக்டான டைம் 12:10 இதுக்கப்புறம் நம்ம நிற்க முடியாது 12 ஆளுக்கெல்லாம் வள்ளி வெளியில் விட்டுறணும்ல ஆமாம் ஆமாம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு காதலா? காதல்னா என்ன தெரியுமா காதல்னா என்ன? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி எப்போ நம்ம தலையில் விழுகும்னே தெரியாது யார் தலையில வேணாலும் விழுங்க. நடந்து போயிட்டுப்பேன் தொரட்டுன்னு காக்காப்பியை பெஞ்சு விட்டுரும் ஆமாம் அதே மாதிரி தான் காதலை எப்போ நம்ம மனசுக்குள்ளே வரும்னே தெரியாது காக்காப்பியை கூட தொடச்சி போட்டு போயிடலாம் காதலை துடைக்கிறக்குள்ள அவன் படுற பாடு பெரும் பாடு காதலியை நினைச்சான்னு வச்சுக்கவே காதலை மனசில் காதலி எப்படி தெரியுமா கரண்ட் போகிற நேரத்தில் கடிக்கிற கொசு மாதிரி அதை பிடிச்சி விரட்டவும் முடியாமல் பிடிச்சி அடிக்கவும் முடியாமல் இவன் படுற பாடு வா